Hello friends, இன்னைக்கு நம்ம peanut chocolate burfi பண்ண போறோம். இதுக்கு வந்து இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நம்ம யூசுவலா வந்து peanutsல வந்து நம்ம burfi பண்றது வழக்கம். ஜாகரி போட்டு நம்ம பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம chocolate போட்டு peanut burfi பண்ண போறோம். இதுக்கு வந்து நான் 2 கப் peanuts எடுத்துர்க்கேன். நமக்கு தேவையானது எடுத்துக்கலாம். இது நல்லா வறுத்துட்டு தோல் எல்லாம் எடுத்துட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். Chocolate பாத்தீங்கன்னா white chocolate compound எடுத்துர்க்கேன். dark chocolate compound எடுத்துர்க்கேன். இப்போ வந்து முதல்ல வந்து நம்ம double boiling methodல இது ரெண்டுத்தையும் நம்ம மெல்ட் பண்ணிக்க போறோம். மெல்ட் பண்ணிட்டு நம்ம வந்து peanuts ஆட் பண்ணி நம்ம பர்ஃபி பண்ண போறோம். இப்போ தண்ணி வந்து சூடாகுது. இதுக்கு மேல நான் சாக்லேட் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து dark chocolate வந்து கரைச்சுக்கலாம். இது வந்து சீக்கிரமா கரைஞ்சிரும். நல்ல ஹாட் வாட்டர்ல வந்து இந்த ஹாட் வாட்டர்ல இந்த பாத்திரம் வந்து படக்கூடாது. தண்ணி வந்து கொஞ்சம் தான் வச்சிருக்கேன் பாருங்க. கொஞ்சம் தான் தண்ணி இருக்கு. அந்த சூடு மட்டும் மேலே வந்து காட்டினாலே அது கரைஞ்சிரும். மைக்ரோவேவ்ல 1 மினிட்ல வந்து உங்களுக்கு நல்லா வந்து அது மெல்ட் ஆயிடும். இது கரையட்டும். இன்னும் கொஞ்சம் மெல்ட் ஆகணும். இது நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒயிட் சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கரைய ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் கொஞ்சம் நேரத்துல கரைஞ்சிரும். எல்லாம் கரையுது. நல்லா கரைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்கு. இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ நான் வேர்க்கடலையில வந்து இந்த கப்பில் தான் நான் சாக்லேட் அளந்து போட்டேன். 1 கப் எடுத்தேன். இதில் 1 கப் வேர்க்கடலை வந்து இதில் வந்து ரெண்டுத்துலேயுமே நம்ம கலந்துக்க போகிறோம். இப்போ ரெண்டுத்தையும் வந்து நம்ம நல்லா வந்து கலக்கி விட்டுடலாம். உங்களுக்கு கொஞ்சம் சாக்லேட் கூட இருந்துச்சுன்னா இன்னும் கூட வந்து நீங்கள் கொஞ்சம் பீனட்ஸ் போட்டுக்கலாம். நான் 1 கப்புக்கு 1 கப் போடுறேன். இதுவும் வந்து அப்படியே கலக்கிடலாம். இப்போ நான் ட்ரேயில் வந்து பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு சாக்லேட்டை ஊற்றிக்கலாம். இதை வந்து போட்டுட்டு இதை லெவல் பண்ணிக்கலாம்.
இதில் வந்து நான் ஒயிட் சாக்லேட் மேலே போட்டுடுறேன். இதை வந்து நம்ம லெவல் பண்ணிக்கலாம். இதே கொஞ்சம் நம்ம டேப் பண்ணோன்னா ஏதாவது வந்து ஓரத்தில் சந்து இருந்தால் சரியாயிடும். இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் கொஞ்ச நேரம் வச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து நல்லா கட்டிடும். நம்ம வந்து கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆச்சு. அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் நல்லாவே கட்டியிருக்கு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் பீஸ் இப்போயே வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து அங்கே இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். இன்னும் வந்து ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நான் வச்சுட்டு எடுத்துடுறேன். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அப்படியே வந்து எடுத்துடலாம். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம ஏதாவது டெக்கரேஷன் பண்ணோன்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சாக்லேட் மெல்ட் பண்ணி கூட வந்து நீங்கள் மேலே ஊற்றிக்கலாம். பீனட் சாக்லேட் பர்ஃபி வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நீங்களும் வந்து இதை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிள். இப்போ வந்து இதை பார்த்தீங்கன்னா பாருங்கள், கீழே வந்து டார்க் சாக்லேட், மேலே வந்து ஒயிட் சாக்லேட், ஃபுல்லாக பீனட்ஸ் இருக்குது. நல்ல ஒரு ஹெல்த்தி ரெசிபிங்க. சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.